ஏசாயா 40 சொல்லப்பட்டிருக்கிறது, மனிதனை தராசிலே ஒட்டின தூசிக்கு ஒப்பாய் இருக்கிறான். இந்த தூசி மனிதனுக்காக வானத்தையும் பூமியை படைத்த தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வர வேண்டிய அவசியம் என்ன? எந்த மனிதனை இவ்வளவு பெரிய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கவே முடியாது. தாய் கூட பாருங்க, சுயநலம் உள்ள ஒரு அன்புதான். வீட்டுல 4 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தரவை அப்படி பார்ப்பாங்க, ஒருத்தரவை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த சின்ன ஒரு வெரிஃபிகேஷன் இருக்கும். தேவாதி தேவன் பாருங்க, உன் நண்பனை காட்டிலும் உன் தாயை காட்டிலும், அதன் சொல்றாரு, உன் தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இது தேவ அன்பு. இன்றைக்கு அன்பு என்று சொல்லி எதெல்லாம் சொல்றாங்க. கணவன் மனைவி மேல வைத்திருக்கிற அன்பு, தாய் தன் பிள்ளை மேல வைத்திருக்கிற அன்பு, நண்பன் நண்பன் மேல வைத்திருக்கிற அன்பு, எல்லா அன்பிலும் ஒரு நாள் விரிச்சல் உண்டாகிறது, பிரச்சனை ஏற்படுகிறது. பாருங்க, ஏன்பா அப்படின்னு சொன்னா, அப்ப நல்லா இருந்துச்சு இப்ப விட்டுட்டாங்க அப்படின்னு. எல்லா அன்பும் தோக்கும். தேவன் உன்மேல் வைத்த அன்பு ஒரு நாளும் தோற்காது. கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோம். அந்த அன்பு ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று ஒரு சுச்சுவேஷன் வரும் பொழுது சொல்லுகிறார். அடிப்பதற்கு முன்பாக போர் சேவகர்கள் ஆணியை கூர்மையாய் காண்பிக்கிறார்கள். விறகு பழக்கிற ஆப்பை கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்காமல். அவன் நீங்க விட்டுட்டு ஓடி இருக்கலாம், எனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு சொல்லி. என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே. கூர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்காமல் என்னை யோசித்தீரே, என்னை நேசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஒரு புத்தகத்துல வாசித்தான் பாருங்க, ஒரு மகனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியரு. தாயை கூட்டு டாக்டர் சொன்னாராம், ஒண்ணு உங்க கணவனாவது நீயாவது ஒரு கிட்னி என்ன பண்ணோம் கொடுத்தால் உன் ஒரே ஒரு மகனை வாழ வைக்க முடியும் என்று சொல்லி. 2 பேருடைய முகம் வேறுபட்டு விட்டது. பெத்த தன்னுடைய மகனுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒரு சூழ்நிலை கட்டங்கள் வரும் பொழுது யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனிதன் நன்றாய் இருக்க வேண்டும் என்றால் இயேசுவின் ரத்தத்தால் தான் பாவம் தொலைகிறது, அவன் தழும்புகள் தான் அவன் சுகமாகிறான் என்று சொல்லி தெரிந்த உடனே சொல்றாரு, என் சரீரத்தை உனக்காக ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி. இதுக்கு ஒருவேளை இயேசுவை நான் அறிந்து கொள்ளவில்லை என்றால், உண்மையிலே சொல்றேன், எங்கேயோ ஒரு கிராமத்துல யாரோ ஒரு பாருங்க கெட்டு போனவங்களோட சேர்ந்துட்டு எனக்கு எங்க அழிந்து போகக்கூடிய எண்ணங்கள் ஆசைகள் இருக்கிறதோ அவர்களை நான் பின்பற்றி போயிருப்பேன். இன்றைக்கு சிலுவையில் ஏறப்பட்ட இயேசுவை நான் விசுவாசித்தேன், இன்னைக்கு செத்து போகாமல் நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இங்க வர்றவன் ஒவ்வொருத்தரும் அப்படிதான் இருக்கணும்.